அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கட்டுகளும் உபத்திரங்களும் பவுலுக்கு இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் பவுலுக்கு அதை அறிவித்துக் கொண்டே வருகிறார். ஆனாலும் பவுல் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று அந்த 24 வசனத்திலே சொல்லுகிறார். என் ஓட்டத்தை சந்தோஷமாக ஓடி முடிக்கும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய விசுவாசம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, அவருக்கு எவ்வளவு ஒரு வலிமையான தைரியத்தை தேவன் தந்திருக்கிறார். கட்டுகளும் உபத்திரங்களும் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லுகிறார் பட்டணங்கள் தோறும். ஆனாலும் அந்த பட்டணத்திலே கட்டி இருக்கிறது, அந்த பட்டணத்திலே பவுலை நீ பிரவேசிக்க வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அந்த பட்டணங்களில் தைரியமாய் பிரவேசிக்கிறதுக்கு பவுலை பலப்படுத்தினார். அதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று பார்க்கிறோம். பவுல் பரிசுத்த ஆவியில் எப்போதும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அப்போஸ்தலர். அதனால பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்தினாலும் கட்டுகளத்தையும் உபத்திரவத்தையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் தன்னிடத்தில் இருக்கிறார். அந்த பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிறார். அதனால சொல்றாரு, எந்த கட்டுகளை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணி என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக ஓடி முடிக்கும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதனால நீங்க கட்டப்படுகிறது போல, பல பிரச்சனைகளுக்குள்ள போகிறது போல, உங்களுக்கு பல தரிசனங்களோ கனவுகளோ அல்லது மற்றவர்கள் உங்களை குறித்து தரிசனங்களோ கனவுகளோ சொன்னா உடனே நீங்க பயந்துறாதீங்க. தைரியமாக ஆவில நிறைங்க. பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆவில நிறைந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தின போது தன்னுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போனது. அதுபோல நீங்க மற்றவங்க சொல்லக்கூடிய தரிசனத்தை குறித்தும் சொப்பனங்களை குறித்தும், நீங்கள் காண்கிற தரிசனத்தை குறித்தும் சொப்பனத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். பரிசுத்தாவிலே நிறைகிறத மாத்திரம் தவறாம செய்யுங்க. பரிசுத்தாவிலே நிறைகிறத மாத்திரம் ஒரு சுபாவமா வைத்துக் கொள்ளுங்க. அது தொடர்ச்சியா உங்க வாழ்க்கையில செய்யுங்க, கடைபிடிங்க. அது போதும். என்ன கட்டுகளாக இருக்கட்டும், என்ன உபத்திரவங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் மேற்கொண்டு வருவீர்கள், ஜெயித்து வருவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் உங்களை விடுதலையாக்குவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். தனது கட்டுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து பயப்படாதீங்க.